ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டான சிக்கன் டிக்கா பிரியாணி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 கப் டொமேட்டோ பியூரி, பொடிசாக நறுக்கிய புதினா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சாக்கோலை சூடு பண்ணி 1 டீஸ்பூன் கீ சேர்த்து அதுக்கு 1/2 hour மூடி வச்சுருங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4-5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸை 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி சேர்த்து அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி, ஒரு ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் சாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்து அதை 75% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் டொமேட்டோ பியூரி சேர்த்து அது நல்லா வதங்கின உடனே அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனே சேர்த்து ஒரு 5 minutes குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கோங்க. ரைஸ் மேலே ஃப்ரைடு ஆனியன்ஸை தூவி விட்டுக்கோங்க. பொடிசாக நறுக்கிய புதினா தலையும் தூவி ஒரு 1/2 கப் பாலில் குங்குமப்பூ ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு ஃபாயில் கவர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு மூடி ஒரு தோசை தவா மேலே 10 minutesக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு டேஸ்ட்டான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் போடுங்க.